சிஎம் பங்க் ஆரவாரத்தோட உள்ற வரார். மக்கள் கூட்டத்தை நான் இந்த இடத்துல பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ரோமன் ரெயின்ஸ் vs சிஎம் பங்குன்ற மேட்ச் எந்தவித ஆபத்துலையும் முடிய போகிறது கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் சில விஷயத்த பேச விரும்புகிறேன். என்னோட ஏஜே ஸ்டைல்ஸோட ஃபைனல் மேட்சை ஒருத்தவன் கெடுத்துருக்கிறான். அவனுக்கு நான் பதில் கொடுக்கணும். அதுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சிக்காகோவில் வச்சு அவனை சம்பவம் பண்ணி அவனை முடிச்சுட்டு நான் ரெசில்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸை சந்திக்கிறேன்னு சொன்னேனே, அந்த இடத்துல ஃபின்பாலர் மியூசிக் வருது. ஃபின்பாலர் வராரு. ஃபின்பாலர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல புல்லட் கிளப் டீம் வருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஜட்ஜ்மெண்ட் டேவை சேர்ந்த டாமினிக் மிஸ்ட்ரியோ அதுக்கப்புறம் ஜேடி மிக்மேனோ ரெண்டு பேருமே வராங்க. ரெண்டு பேருமே அப்படியே மொத்தம் 3 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த ரிங்கை சுற்றி நிற்கிறாங்க. சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஃபின்பாலர் ஏறி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே சண்டைக்கு வரல, உனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்டில் இங்கே கற்றுக்க வேண்டிய இடம் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்குது, மெக்சிகோவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. இங்கெல்லாம் ரெஸ்லிங் கற்றுக்கணும். ஆனால் சிக்காகோவில் கிடையாது. ஆனால் அந்த சிக்காகோவில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் நான் உன்னை முடிக்கிறேன். உன்னோட ஹோம் டவுன்லேயே முடிச்சுட்டு நான் ரெசில்மேனியாவில் போய் ரோமன் ரெயின்ஸை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஃபின்பாலர். இதை கேட்டு கடுப்பான சிஎம் பங்க் அதுக்கப்புறம் அதெல்லாம் உனக்கு வாய்ப்பே இல்லை, நான் தான் உன்னை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. கிளம்பும் போது அது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைக்கை தூக்கி ஃபின்பாலர் மேலே தூக்கி அடிக்கிறாரு. அடித்ததுக்கப்புறம் ஜேடி மெக்மேனோ கொஞ்சம் கோவப்படுறாரு. கோவப்பட்டனே அவரை சமாதானப்படுத்துறாரு ஃபின்பாலர்.